இந்த அருமையான வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 3வது வசனத்தை இந்த நாளினுடைய தேவ செய்தியினுடைய ஆதாரத்திற்காக நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கடந்து வந்திருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இணைந்த கரங்கள் ஊழியத்தின் சார்பிலே, எல் ஷடாய் எழுப்புதல் திருச்சபையின் சார்பிலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இங்கே உணர்வடைய செய்யும்படி சில ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆதி திருச்சபையிலே இருந்துதான அந்த வல்லமை, ஆதி திருச்சபையிலே இறங்கி வந்த அந்த தேவ அக்கினி இன்றைக்கும் கடைசி கால எழுப்புதலுக்குள்ளாக நின்று கொண்டிருக்கிற கடைசி கால திருச்சபைகளுக்குள்ளாக ஊற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்? கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஆலயங்களுக்கு இன்றைக்கு ஆறுதல் செய்கிறவராய் கடந்து வருகிற தெய்வம்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பல நேரத்திலே ஜனங்கள் ஆறுதல் இல்லாதபடிக்கு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வத்தை பல நேரத்திலே தேடாதபடி சிலருக்கு பாடுகள் வருகிறது. சில நேரத்திலே தேவனை தேடுவதிலே சில சுணக்கம் காணப்படுகிறது. தேவனை அறிகிற அறிவு இன்றைக்கும் எங்கும் குறைந்து காணப்படுகிறது. பல இடங்களிலே தேவனை விட்டு வழி விலகி போகிற ஜனங்கள் எங்கும் காணப்படுகிறார்கள். இவர்களுக்காகவே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தர் சீயோனை தேற்றுகிறவராய் இருக்கிறார். சீயோன் என்பது தேவன் தன்னுடைய ஸ்தலத்தை நிரூபிக்கிற இடமாய் இருக்கிறது, தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதான தேவனுடைய வல்லமை என்பது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆறுதல் அளிப்பது மட்டுமல்ல, அதனுடைய பாழான ஸ்தலங்களை தேர்தல் அடைய செய்கிற தெய்வமாய் இன்றைக்கு நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுக்காகவே கடந்து வருகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும். தேவனுடைய வசனத்தினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய வல்லமையினாலும் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேறுதல் என்பது தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. தேவன் தேற்றுகிற தெய்வம், அவர் காயங்களை ஆற்றுகிற தெய்வம், அவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வம், அவர் பலருடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தெய்வம். உங்களுடைய வேதனைகள் இன்னது என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ என்னுடைய உள்ளங்கையில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உங்களை குறித்து உலகத்தின் மனிதர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் ஆண்டவராகிய இயேசுவுக்கு உங்களை குறித்து சகலத்தையும் அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் உங்கள் பிள்ளைகளை குறித்து அறிந்து வைத்திருக்கிறார். அவர் உங்கள் எதிர்காலத்தை குறித்து அவர் அறிந்து வைத்திருக்கிறார்.
நீங்கள் இன்றைக்கு எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே தேறுதல் அடையும்படி இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு பல பேர் பல காரியத்திற்காக ஜெபித்து வந்திருக்கிறீங்க, கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க, கவலைப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சீயோனுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொண்டு வருகிற தெய்வம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க கலங்க வேண்டாம். உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தெய்வத்தை நீங்கள் இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டு இருக்கிறீங்க. கீழே சொல்லுகிறார் பாருங்க, பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதோனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். வனாந்தரம் இருக்கிறதுல, வனாந்தரத்தின் அந்த சூழ்நிலை இருக்குதுல்ல, அந்த காரியத்தை தேவன் அறிந்து வைத்து கர்த்தர் சொல்லுகிறார், பாழாய் கிடக்கிறதான உன்னுடைய வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாழாய் கிடக்கிற வாழ்க்கையிலே வனாந்தரமாய் நின்று கொண்டிருக்கிற சிலருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து அவர் நன்மையை கொடுக்க போகிறார். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதனால் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் சோர்வு அடைவதற்கு கர்த்தர் ஒரு நாள் விடவே மாட்டார். நீங்கள் கண்ணீர் வடிப்பதற்கு அவர் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்து நிலைநிறுத்தவே விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் உயர்ந்திருக்கும்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ளாக நீங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அந்த தேவனுடைய வெற்றி, அந்த தேவனுடைய ஆசீர்வாதம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் என் தலைகளுக்கு மேலாக இருப்பதற்கு நான் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சில காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம். ஓசியா 14வது அதிகாரம் 5-6வது வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அதன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போல இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவனை தங்கள் சொந்தமான தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே வாழ்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு அனுக்கிரகத்தை கொடுக்கிறார், ஒரு ஆசீர்வாதத்தை போடுகிறார். ஒரு ஆசீர்வாத கிருபையினால் அவர்களை திருப்தியாக்கும்படி கர்த்தர் கடந்து வருகிறார். நான் இஸ்ரவேலுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பனியை போல இருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல வேரோன்றி நிற்பான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவ ஓட்டத்திலே தேவனை தேடுகிறதான இந்த வாழ்க்கையிலே கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு மூல காரியம் என்ன? நீங்கள் வேரூன்றி நிற்க வேண்டும், வேரூன்றி நிற்க வேண்டும், வேர் பெற்று நிற்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வேரூன்றி நிற்பது என்பது ஒரு பெரிய பாக்கியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், இயேசுவின் இடத்தில் ஓடி வருகிறார்கள், சுகத்தை பெறுகிறார்கள், பின்பு பின்மாற்றமாய் ஓடி வருகிறார்கள். ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் ஏராளம் ஏராளம்.
அநேக இடங்களிலே ஜனங்கள் தேடி வருகிறார்கள். இயேசுவின் இடத்துல எங்கும் ஓடி போகிறார்கள். பல மருத்துவரிடத்தில் ஓடி போகிறார்கள், பூசாரிகள் இடத்தில் ஓடி போகிறார்கள், பல குறி சொல்லுகிற இடத்தில் ஓடி போகிறார்கள். எங்கும் சென்று சுகம் கிடைக்காத பொழுது கடைசியாக இயேசுவின் இடத்தில் சென்றால் இங்கே ஒரு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி ஓடி வரும் பொழுது அவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். பிசாசின் வல்லமையிலிருந்து, சத்துருவின் கிரிகளிலிருந்து, பயங்கரமான வியாதியின் போராட்டத்தில் இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினால் விடுவிக்கிறவராய் கடந்து வருகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவ சமூகத்திலே வேரூன்றி நிற்க வேண்டும், வேர் ஊன்றப்பட வேண்டும். ஒரு செடி வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த செடியை பக்குவப்படுத்தி நீர் ஊற்றி அதை முளைத்து எழும்ப செய்கிற அளவுக்கு அதை சுற்றிலும் நாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செடி ஒரு நாள் வரும் பொழுது கனி கொடுக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் இங்கும் கூட நீங்கள் தேர்தல் அடையும்படி ஓடி வருகிறீர்கள். நீங்கள் பாழாய் கிடக்கிற பட்டணத்தை போல இருந்தீர்கள், வனாந்தரத்தை போல வாழ்ந்து கொண்டிருந்ததான சூழ்நிலை இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து தேவனாகிய கர்த்தர் பாழாய் கிடந்த உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் கட்டி எழுப்பி இருக்கிறார். வனாந்தரமான உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்யும்படி உங்கள் நடுவிலே ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். பனி என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. பனி கடந்து வரும் பொழுது ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. பனி காலங்களிலே செடிகள் வளருவதற்குண்டான தண்ணீர் அந்த பனித்துளியிலிருந்து இறங்கி வருவது போல தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாத பணியை உங்களுக்கு ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். கீழே சொல்லுகிறார், அவனுடைய கிளைகள் ஓங்கி படரும். ஆண்டுடைய சமூகத்தில் வந்த ஒரு பிள்ளைகளை கர்த்தர் கைவிட்டதே சரித்திரம் கிடையாது, கைவிட்டதே கிடையாது. இங்கே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும், அவர்களுடைய சந்ததிகளை கர்த்தர் வளர்த்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்திலே வந்த ஒவ்வொரு குடும்பத்துடைய சந்ததி இன்னைக்கு வளர்ந்து பெருகி கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாமல் போனாலும் தேவன் தன்னுடைய வல்லமையை உங்கள் குடும்பத்துக்கு மேலாக அவர் வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்கள் கிளைகள் ஓங்கி வளரும். நீங்கள் வளரும்படியாகவே தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். பட்டு போகிற பட்டுப்பூச்சியை போல் அல்ல, பட்டுப்பூச்சியை போல் அல்ல. தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினபடினாலே இந்த இடத்திலே உங்களுக்கு கர்த்தர் தேறுதலையும் ஆறுதலை வைத்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோடைய வாசனை போலவும் இருக்கும். உங்களுடைய அலங்காரத்தை குறித்து கர்த்தர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் வளர வேண்டும். அபிஷேகத்திலே அலங்காரம் உள்ள பிள்ளைகளாக, ஜபத்திலே அலங்காரம் உள்ள பிள்ளைகளாக, ஆவிக்குரிய அலங்காரத்தை உடைய பிள்ளைகளாக வளர வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அலங்காரம் குறைவுபட்டு இருக்கிறதா? ஆவிக்குரிய அலங்காரம் அலங்கோலமாய் காணப்படுகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய அலங்காரம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டியது மிகவும் இன்றியமையாததா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய வாசனை என்பது உங்களுடைய ஜெப வாசனை, ஜெப தூபம், துதியின் அபிஷேகம், துதியின் வல்லமை உங்களுக்கு மேலாக கடந்து வரும் பொழுது உங்களிடத்தில் இருந்து தேவனுடைய வாசனை அது புறப்பட்டு செல்லும். அது தேசத்தை நிரப்பும்.
அது பட்டணத்தை நிரப்பும். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் வாசனை மிகுந்த குடும்பமாக வைத்திருக்கும்படி கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாசனையும் இந்த அலங்காரத்தையும் கெடுக்கக்கூடியதான சில காரியத்தை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்ட போகிறார். சில காரியத்தை காண்பிக்க போகிறார். வாசிப்போம். அதே ஏசாயா 51வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்போம். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய ஜனங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலின் ஸ்தோத்திர சந்ததியே, நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ, தேவனுடைய வசனத்திற்கு நடுங்குகிறார்களோ, அவர்களை கர்த்தர் உயர்த்தாமல் விட்டதே கிடையாது. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில தோல்விகள், சில சோர்வுகள், கவலைகள் இருந்தாலும் கூட உங்களுடைய இந்த ஜெப வாழ்க்கையானது ஒரு நாள் உங்களை கட்டி எழுப்ப போகிறது. நீங்கள் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை குறித்து ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் ஆறுதல் அடைய வேண்டும் என்று சொன்னார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். உங்கள் பாழாய் கிடக்கிறதான வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார். உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்படுத்தினதே இல்லை. கீழே சொல்கிறார், என் ஜாதியாரே என் வாக்கை கவனிக்க. வார்த்தையை, ஆண்டவருடைய வசனத்தை நீங்க கவனிங்க. சங்கீதம் 119 சங்கீதக்காரன் அழகா எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தருடைய வசனத்தை குறித்து, கர்த்தருடைய வார்த்தை குறித்து, அந்த வசனத்துடைய நன்மை குறித்து, அந்த வசனம் உங்களுக்கு என்னவெல்லாம் கொண்டு வரும் என்பதை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, சென்னையில ஒரு அன்பு நிறைந்த குடும்பம் இருக்கிறது. அவர்கள் எப்பொழுதுமே தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. நான் போய் அவர்களுடைய குடும்பத்திற்கு ஜெபிக்கிற பொழுதெல்லாம் நன்கு ஜெபிக்கிற அந்த அபிஷேகத்தை பெற்று இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா, நாங்க ஆண்டவரிடத்துல கேட்கிறதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு வீட்டை கொடுங்க, எனக்கு காரை கொடுங்க, சொத்து சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறதுல ஒவ்வொரு நாளும் நல்ல வல்லமையோடு ஜெபிக்கிற அந்த அபிஷேகத்தை என் தலைகளுக்கு மேலாக, என் பிள்ளைகளுக்கு மேலாக நீங்க ஊற்றுங்கப்பா. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தில் ஜெப சத்தை கேட்டுக்கொண்டே இருக்கு. காலையில் எழுந்தா அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிப்பாங்க. இரவுல படுக்கைக்கு போகுவதற்கு முன்பதாக துதிப்பாங்க, ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திர கர்த்தருக்கென்று கொடுப்பதிலே உண்மையும் உத்தமமாய் இருக்கிற குடும்பம். அதை போல அநேக குடும்பத்தை நான் பல இடத்திலே பார்த்திருக்கிறேன். இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. என்னுடைய வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபித்தேன். அல்லேலூயா. கடந்த வாரத்திலே தீபாவளி பண்டிகை என்று சொல்லி புற ஜாதிகள், புற மதத்தினர் கொண்டாடினர். அந்த நாட்களில் நடந்த ஒரு சோக சம்பவம் என்ன தெரியுமா? வேதத்தை கிழித்து, வேதத்தை துண்டு துண்டாக வெட்டி அதிலே பட்டாசு தயாரித்து அதை வெடிக்க செய்திருக்கும் பொழுது ஒரு சில தேவ பிள்ளைகள் அதை பார்த்து அதை வீடியோ எடுத்து ஸ்தோத்திரம் எங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அனுப்பினார்கள்.
நம்முடைய இருதயம் நொறுங்கி போனது. அல்லேலூயா. இந்த வேதாகமம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம். இந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்புகிற விளக்காய் இருக்கிறது. அல்லேலூயா. வேதமே வெளிச்சம். அல்லேலூயா. கட்டளையே விளக்கு. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த ஜனத்தை, இந்த ஜனங்களுக்கு என்னுடைய பிரமாணத்தை நான் வெளிச்சமாய் வைத்திருக்கிறேன். யார் தூக்கி போட்டது? அந்த வேதத்தை யார் குப்பைக்குள்ளாக போட்டது? கவனிங்க, வேதத்தை கிழித்தெறிந்தவர்கள் ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறார்கள். வேதத்தை புறக்கணித்தவர்கள் இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியமாய் பற்றி எரிகிற தீபமுள்ள குடும்பமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், யார் அதை கிழித்து எறிந்து அந்த பட்டாசு தயாரிப்பதற்காக பயன்படுத்தினார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் ரட்சிப்புகளாக நடத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 5வது வசனம், என் நீதி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, என் நீதி சமீபமாய் இருக்கிறது, ரட்சிப்பு வெளிப்படும். கவனிங்க, கர்த்தருடைய நீதி எங்குமே சமீபமாய் இருக்கிறது. அவர் நீதி உள்ள தெய்வம். அவரிடத்தில் அநீதி இல்லை. அவரிடத்தில் கொஞ்சமும் அநீதி இல்லை. அவர் நீதி செய்கிறவரா எங்கும் சுட்டி கொண்டிருக்கிறார். பிசாசின் தந்திரங்களை அழிக்கும்படி, பிசாசின் வல்லமைகளை அழிக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளை சூறையாடுகிறதான சில பாவ கிரியைகளை கண்டித்து உணர்த்தும்படி தேவனாகிய கர்த்தர் அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என்னுடைய நீதி என்றைக்கும் உங்கள் நடுவிலே சமீபமாய் இருக்கிறது. அந்த நீதி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லிருங்க. அந்த நீதி இன்றைக்கு எனக்கு சமீபமாய் வந்து நிற்கிறது, கதவருகே வந்து நிற்கிறது. காலையிலே உங்களை தட்டி எழுப்பும்படியா உங்கள் குடும்பத்திலே வந்து அந்த நீதியான தெய்வம் நிற்கிறார். நீங்கள் செய்கிற காரியம் என்ன? நான் செய்கிற காரியம் என்ன? பல நேரத்தில் நம்ம தவறி விடுகிறோம். அல்ல, இயேசு என் குடும்பத்தில் வந்து நின்று அவர் கிரியை செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ஆனால் பிசாசானவன் தூக்கத்தை கொடுத்து, சோர்வை கொடுத்து, பலவீனத்தை கொடுத்து, கவலைகளை கொடுத்து, பற்றாக்குறையை கொடுத்து, பல நேரத்தில் அவரை தேட முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசு கிரியை செய்கிறான். அவருடைய கிரியைகளை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ரட்சிப்பு வெளிப்படும். இயேசு எந்த குடும்பத்திலே வருகிறாரோ அந்த குடும்பத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லிருங்க. ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அது தொனித்துக் கொண்டே இருக்கு. கீழே சொல்லுகிறார் ஆண்டவருடைய வசனம், என் புயங்கள் ஜனங்களை நியாயத்திற்கு. ஆண்டவருடைய கரம், கவனிங்க, ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு உங்களுக்கு நியாயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. என் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கரத்தை குறித்து நீங்க அசட்டியா இருக்காதீங்க. கர்த்தருடைய சத்தத்தை குறித்து அசதியா இருக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தை குறித்து நீங்க அசதியா இருக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம், என் நீதி, என் புயங்கள் ஜனங்களை நியாயத்திற்கும், தீவுகள் எனக்கு காத்திருக்கும், என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்க. அல்லேலூயா. கடைசி காலத்துல பிசாசானவன் எல்லாரையும் மடங்கடிக்கும்படி, அவமாக்கும்படி, சோர்வுகளை கொண்டு வந்து, கவலைகளை கொண்டு வந்து, அசட்டையை கொண்டு வந்து, ஏனோ தானோ என்கிற அந்த மன பாங்கை கொண்டு வந்து உடைய உள்ளத்தில் புகுத்தி இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அலங்காரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் அலங்காரத்தில் நீ கவனமாயிரு. உலக பிரகாரமான அலங்காரத்தை தேடி நீங்கள் ஓடுவீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய அலங்காரம் அங்கே பட்டு போகும். ஆமென். லீபனோனை போல வளர வேண்டிய நீங்கள், கேதுருவை போல வளர வேண்டிய நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு எல்லையிலே பட்டு போய் கிடக்கிறீங்க, விழுந்து போய் கிடக்கிறீங்க, வெட்டுண்டு கிடக்கிறீங்க, சோர்ந்து போய் கிடக்கிறீங்க.
கர்த்தர் இன்றைக்கு இந்த வேளையிலே உணர்த்துகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க, 6வது வசனம், உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பல நேரத்தில் வாலிப பிள்ளைகள் கவனிங்க, வாலிப பிள்ளைங்க செல்போனை வச்சுக்கிட்டு அதிலேயே குறிக்கோளா இருக்கிறாங்க. என் அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் நீ செல்போனை பார்க்க பார்க்க ஆயுசு நாட்கள் குறைவுபட்டுக்கிட்டே போகிறது, ஞானம் குறைவுபட்டுக்கிட்டே போகிறது, ஆமென், பலன் குறைவுபட்டுக்கிட்டே போகிறது. கவனமா கேளுங்க, அதை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் நீ பயன்படுத்த கற்றுக்கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம், உங்களுடைய கண்களை வானத்திற்கு நேராக நீங்கள் ஏறெடுத்து பாருங்க. நம்முடைய வானத்தில் இருக்கிற தெய்வம், பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எங்க போறீங்க, என்ன வேலை செய்கிறீங்க, எந்த விதத்துல உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். நீங்கள் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் சொல்ல, கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். பூமி வானம் புகையை போல ஒளிந்து போகும், பூமி வஸ்திரத்தை போல பழசாய் போகும், அதன் குடிகளும் அப்படி ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்று போவதில்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். ஆமென். தேவ பயத்தோடு இருங்க. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை பயப்படுத்துவதற்காக இந்த வார்த்தையை சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். ஆமென். கர்த்தருக்கு அருகில் வராதபடிக்கு, தேவனை தேடாதபடிக்கு, சுய இச்சையோடு சுய பலத்தோடு சுயத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, சற்று நிதானியுங்கள். இந்த வார்த்தை கேட்கிறதான நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய புயங்கள் நியாயம் தீர்க்கும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்க பேச்சில, உங்க பார்வையில, உங்களுடைய எண்ணங்களிலே, உங்களுடைய சிந்தனைகளிலே, உங்களுடைய ஓட்டத்திலே, உங்களுடைய கிரிகளிலே நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நியாயம் தீர்க்கிற கர்த்தர் நம் நடுவில் நின்று கொண்டிருக்கிறார். தீவுகள் எனக்கு காத்திருக்கிறது, என் புயத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறது. கீழே வசனம் சொல்கிறது, பூமியும் வானமும் ஒளிந்து போகும். ஆமென். வானமும் பூமி ஒளிந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையோ என்றைக்கும் ஒளியாத நிலை பெற்றிருக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிந்த பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய நியாயம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் தலைமுறையாக உங்கள் குடும்பத்திலே தங்கி இருக்கும். நீங்க ஜெபிக்கிற சின்ன ஜெபம் உங்க குடும்பத்தை மட்டுமல்ல, உங்க சந்ததியை காப்பாற்றுகிறதாய் அது மாறிவிடும். அல்லேலூயா. உங்க ரட்சிப்பை குறித்து நீங்கள் அக்கறை இல்லாதபடி இருக்கக்கூடாது. உங்க ரட்சிப்பை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம், அதை குறித்து நீங்கள் எந்த விதத்தில் ஏனோதானே என்று சொல்லி இருக்கக்கூடாது. ரட்சிப்பை என் தகப்பன் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத பொக்கிஷம் ரட்சிப்பு, அதை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டதுனாலதான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டதுனாலதான் என் பிள்ளைகள் சுகித்திருக்கிறார்கள். நான் ரட்சிக்கப்பட்டதுனால்தான் இன்னைக்கு சுகமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ரட்சிப்பை குறித்து நீங்க அக்கறை இல்லாமல் இருந்தால் பிசாசானவன் பல நேரத்தில் பயத்தை கொண்டு வருவான், திகிலை கொண்டு வருவான், வியாதியை கொண்டு வருவான், சோர்வுகளை கொண்டு வருவான், விபத்துகளை கொண்டு வருவான். தெலுங்கானாவிலே கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஆம்னி பேருந்து ஹைதராபாத்திலிருந்து தெலுங்கானா நோக்கி போய்கொண்டிருந்தது. இரவு நேரம், எல்லா ஜனங்களும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க.
குடும்பம் குடும்பமாய் படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஒரு விபத்து. முன்பதாய் சென்றதான ஒரு மோட்டார் சைக்கிள் அந்த வாகனத்தின் மீது, ஆம்னி பேருந்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. அந்த மோட்டார் சைக்கிளில் சென்ற மனிதனும் இறந்து போனான். அந்த மோட்டார் சைக்கிள் அந்த ஆம்னி பேருந்தினுடைய அடியில் சிக்கிக் கொண்டதை தெரியாதபடி அந்த ஆம்னி பேருந்துடைய டிரைவர் வாகனத்தை இயக்கிக் கொண்டிருந்தபடினால் அது தீப்பிடித்து பெட்ரோல் டேங்களை போய் அதனுடைய தீ பரவி ஒரு நிமிஷத்திற்குள்ளாக ஸ்தோத்திரம் 20 பேருக்கு மேலாக தூங்கிக் கொண்டிருந்த நிலையிலேயே கருகி செத்து போனார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய சுகத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், எவ்வளவு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். நம்முடைய ரட்சிப்பை குறித்து அசட்டையா இருக்கக்கூடாது. உலகத்தான் உலக பிரகாரமா ஓடுவான், உலக பிரகாரமான அலங்காரத்தை தேடுவான். ஆனா ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய அலங்காரத்தை மட்டுமே நீங்கள் தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உலகத்திலையும் இருந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வாழலாம் என்று சொன்னால் அது முடியாத காரியம். ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு நீங்க வைத்துக் கொண்டு இருக்காதீங்க. ஒன்று உலகத்தில் நில்லுங்க, அல்லது தேவனுடைய உன்னத பர்வதத்தில் நில்லுங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஏற்றதாயிருக்கும். கீழே சொல்லுகிறார் வசனம் சொல்லுகிறது பாருங்க. 7 நீதியை அறிந்தவர் கர்த்தர் சொல்லுங்க. உங்களை என்னை பார்த்து கர்த்தர் சொல்ல நீதியை அறிந்தவர்கள் யாருங்க? யாரு சொல்ல? யாருக்கு சொல்ல? நீதி அறிந்தவர்கள். யார் நீதி? தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா சொல்லிருங்க. இயேசுவை நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறோம், இயேசுவை தெரிந்து வைத்திருக்கிறோம். இயேசுவை வெளியே அல்ல, என் உள்ளத்திற்குள் நான் வைத்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்க அசட்டை பண்ணினா கர்த்தர் உங்களை அசட்டை பண்ணுவார். அல்லேலூயா. நான் பயப்படுத்தும்படியா சொல்லல. கர்த்தருடைய வசனத்தை நீ வெளியில வச்சிருந்தீன்னு சொன்னா உன் உள்ளத்திற்குள்ளாக பலவிதமான வியாதிகளையும் பயத்தையும் நடுக்கத்தையும் சோர்வுகளையும் பாதுகாப்பில்லாத அந்த வேலி இல்லாத நிலத்தை போல பிசாசு உன்னை உண்டாக்கி வைத்திருப்பான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சடுதியில விபத்து வரும். ஒரு 35 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரன், 30 வயது மதிக்கத்தக்க ஒரு அவருடைய அன்பு மனைவி, அவருடைய 2 குழந்தைகள் தீயிலே கருகி பலியானார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? இயேசுவை தெரியாத அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை அறிந்து வைத்திருக்கிறோம், நீதியை தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த நீதி உள்ள தேவன் என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க? வேதத்தை எடுத்துட்டு போறது இல்ல, மாறாக செல்போன் எடுத்துட்டு போறாங்க, டேப் எடுத்துட்டு போறாங்க, நீங்க கம்ப்யூட்டர் எடுத்துட்டு போய் பார்க்கறீங்க. ஆனால் என்றைக்கு அச்சடிக்கப்பட்ட இந்த வேதத்தை நீ கையில பிடித்துக் கொண்டு புத்தக சுருளில் என்று சொல்லி ஆதி நாட்களிலே தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தி இந்த வேதத்தை எழுத வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை நீ கொண்டு வருவதற்கு சிரமப்பட்டு கொண்டு செல்போன்ல கொண்டு போய் நீ பிரசங்கம் பண்ணலாம், செல்போன்ல கொண்டு போய் அதன் மூலமாய் பார்த்து நீ வேதத்தை வாசிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் அசட்டையா இருப்பீர்கள் என்று சொன்னால், செல்போன்ல அங்கே அசுத்தம் நிறைந்திருக்கிறது, பாவமும் நிறைந்திருக்கிறது, அதில் பல அறிவியல் காரியங்கள் நிறைந்திருக்கிறது. செல்போனை வச்சு நீ வேதத்தை வாசிச்சு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு நாளும் உயர்த்தி கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்முடைய ஆலயம், நம்முடைய திருச்சபை சத்தியத்தை போதித்து உணர்த்தும். இந்த சத்தியத்தை
சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களை கர்த்தர் திருச்சபையிலே ஒரு நாளும் உயர்த்தாமல் விட்டதே கிடையாது. கீழே சொல்லுகிறார், நீதியை அறிந்தவர்களே, இயேசுவை அறிந்த பிள்ளைகளே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் எம்மட்டும் இந்த உலகத்தை நம்பி ஓடிக்கொண்டிருப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுங்க. செவி கொடுத்து பாருங்க. அட்லீஸ்ட் உங்க குடும்பத்துல ஒருவராவது நீங்க ஆண்டவருக்கு செவி கொடுங்க. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வசனத்தையாவது தியானம் பண்ணுங்க. அந்த வார்த்தை உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்தா வேதத்தை எடுத்துட்டு கொண்டு வரது, மறுபடியும் அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும் அப்பொழுது எடுத்துக்கொண்டு வந்து அதை படித்தால் போதும் என்று சொல்லி இருப்பீர்கள் என்று சொன்னால் வாரம் ஒரு முறை சாப்பிடுவதற்கு சமமாகும். நீங்க வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க, உங்க சரீரம் பிழைத்திருக்குமா? செத்து போய்விடும். உங்க சரீரத்தில் சோத்திர பலன் இருக்காது, குன்றி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போலதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுங்கள், மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூசணங்களால் கலங்காமல் இருங்க. பல பேர் தூசிப்பாயா, நீ ஜபம் ஜபன்னு ஓடுறீல்ல, வேத வேதம் சொல்லி வாசிக்கிறீல்ல, ஆண்டுடைய ஆலயம் ஆலயம் சொல்லி ஓடுறீல்ல, உபவாசம் இருக்கிறீல்ல, நீ ஆண்டவர் கொடுக்கிறீல்ல, என்ன பயன்? பிசாசு பல நேரத்திலே தூஷண வார்த்தைகளை கொண்டு வருவான், மனிதர்களை எழுப்பி விடுவான். மனிதர்கள் மூலமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுப்படுத்த நினைப்பான். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, நல்ல கரங்களை ஏற்ற சொல்லுங்க. மனுஷனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? சில நேரத்தில் நம்மை சோர்வடைய செய்யும். நீங்க சர்ச்சுக்கு போய் என்ன நடக்குது, வேதத்தை வாசிச்சு என்ன நடக்குது, ஆண்டவருக்கு என்ன கொடுத்தாரு, இன்னும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கல தானே, இன்னும் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கி இல்லை தானே, இந்த கேன்சர் வியாதி மாறல தானே, இன்னும் நீ படிக்கல தானே, படுத்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் உனக்கு நடக்க முடியலையே. மனுஷர்களை கொண்டு பிசாசானவன் தூசண வார்த்தைகளை சொல்லுவான். ஆகவே தான் கர்த்தர் சொல்ல, மனுஷனுடைய நிந்தனைக்கு நீங்க பயப்படாம இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் வந்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் எடை போட முடியாது, திராசல நிறுத்த முடியாது. ஆமென் சொல்லிருங்க. அல்லேலூயா சொல்லிருங்க. மனுஷன் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் ஸ்தோத்திரம் நிறுத்தி பார்க்க முடியாது. மாறாக அவனுடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்திற்கு கவலையை கொண்டு வரும், நிந்தனைக்கு கொண்டு வரும். அதற்கு நீங்க பயப்படாம இருங்க. அவர்களுடைய தூஷணங்கள், அவர்களுடைய வேண்டாத அவமரியாதையான வார்த்தை, சோர்வடைய செய்கிற வார்த்தையை பிசாசு இந்த நாட்களில் எங்கும் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறான். கவனிங்க. வேலைக்கு போற இடத்துல, நீங்க தொழில் செய்கிற இடத்துல, நீங்க ஸ்தோத்திர தேவனை தேடி ஆண்டவரை சமூகத்தில் வல்லமையா இருக்கிற நேரத்தில் பிசாசு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவான். உங்க சொந்தக்காரங்களே அனுப்புவான், உங்க பிள்ளைகளை அனுப்புவான், உங்க குடும்பத்தின் பிள்ளைகளை அனுப்பி நீ ஜபம் ஜபன்னு ஓடி போற. என்ன நடக்குது? தூஷணமான வார்த்தைகளை சொல்லுவார்கள், தூசிப்பார்கள். கர்த்தர் சொல்றாரு, அதற்கு நீங்கள் கலங்காமல் இருங்கள். அல்லேலூயா. கலங்காமல் இருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனா நீ ஏன் வேலையை விட்டுட்டு சர்ச்சுக்கு போற? ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனா நீ ஏன் போய் பல மணி நேரம் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிற? அங்க என்ன உனக்கு கிடைக்குது? அந்த நேரத்தில் நீ வேலை செஞ்சா கூட உனக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்னு சொல்லி உன்னை தூசண வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஆனால் உங்களுக்கும் நீதியை அறிந்த உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ரகசியம், கர்த்தருடைய ஆலயத்தில் நான் ஒலிவ மரத்தை போல நாட்டப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கீழே ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, 8வது வசனம் சேர்ந்து வாசிங்க. பட்டு
பட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னும். கவனிங்க, சோர்வை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியுடைய மனிதர்களை, சோர்வின் வார்த்தைகளை கொடுக்கிற பொல்லாத பிசாசின் மனிதர்களை பட்டுப்பூச்சி அரித்து படுவது போல தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு நியாயம் தீர்க்கும். உங்களை யாராச்சும் கலங்கடிச்சாங்கன்னா தேவன் அதற்கு பதில் கொடுப்பார். பட்டுப்பூச்சி அவர்கள் வஸ்திரத்தை அரித்து, புழு அவர்களை ஆட்டு மயிரை போல தின்னுவது போல உங்களை கலங்கடிக்கிறவர்களை கர்த்தர் கலங்கடித்து போடுவார். அல்லேலூயா. கீழே வார்த்தை சொல்கிறது, என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய நீதி உன் குடும்பத்தில் என்றென்றைக்கு நிலைத்திருக்க போகிறது. சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு நீதி செய்கிறவராய் இன்றைக்கு உங்க குடும்பத்தில் கடந்து வந்திருக்கிறார். அந்த நீதியுள்ள தெய்வம் உங்களிடத்தில் நிலைத்திருக்க போகிறது. அவருடைய ரட்சிப்பு அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தின் வஸ்திரம் அது உங்களிடத்தில் என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறை நிலைத்திருக்க போகிறது. நீங்க பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆமென். உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. கர்த்தர் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், நீங்கள் நீதியை தரித்திருக்கிற பிள்ளைகள், நீதிமானின் வம்சங்கள், நீதிமானின் சந்ததி, நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி தேவனுடைய பலத்தோடு நீங்கள் நின்று பாருங்க. அவருடைய வசனம் இன்றைக்கு உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வரும். அல்லேலூயா. வனாந்தரத்தை போல பாழாய் கிடந்த உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு கர்த்தர் கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிற கர்த்தாவே, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளை நான் கவனமாய் பெற்றுக்கொண்டு நடக்க இன்றைக்கு எனக்கு பலன் கொடுங்கப்பா. ஆண்டுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாதபடி நின்றிருந்த எனக்கு பல வியாதிகள் வந்தது, பல பலவீனங்கள் வந்தது, சோர்வுகள் வந்தது, பண கஷ்டங்கள் வந்தது, நடுக்கங்கள் வந்தது, மனிதர்கள் மூலமாய் வந்த நெருக்கடிகள், திகழ்கள் வந்தது. இவை எல்லாவற்றிலும் இருந்து இன்றைக்கு என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய வல்லமையுள்ள கரம் என் பக்கத்தில் இறங்கி வந்து எனக்காக அற்புதத்தை செய்யட்டும். வனாந்தரமாய் கிடக்கிற, பாழாய் கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் கடந்து வந்தா என் வாழ்க்கை சிறக்கும். அதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆவியானவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்பொழுது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வல்லமை உன் குடும்பத்திற்கு மேலாக இறங்கி வருகிறது. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலாக தேவனுடைய வல்லமை வந்து அமருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுடைய வல்லமை இப்பொழுதும் ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலாக இறங்கி வந்து அமரட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு மேலாக கர்த்தருடைய வசனம் வந்து அமருவதாக. வாலிப பிள்ளைகளுக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை வந்து அமருவதாக. வயதானவர்களுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தை வந்து கிரியை செய்வதாக. பலவீனமுள்ள பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவீராக ஆண்டவரே. சுகத்தினால் நிரப்புக, சுகத்தினால் நிரப்புக. இப்பொழுதே தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. சுகத்தினால் நிரப்புகிற தேவ ஆவியானவர் இப்பொழுதே உங்கள் அருகிலே இறங்கி வருகிறார். சுகத்தை கொடுக்கும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி, ரட்சிப்பின் அலங்காரத்தை உனக்கு கொடுத்த தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன் அருகில் வந்து உன் கண்ணீரை துடைக்கும்படி உன் அருகிலே நிற்கிறார். வல்லமை இறங்கட்டும். அக்கினி வல்லமை இறங்கட்டும். அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க, அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் இறங்கி வருகிறது. இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு சுகத்தை கொடுக்கிறது. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம் இன்னைக்கு உடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கிறது. அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் திறக்கும்படியாய் உன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். வல்லமை
வல்லமை, அக்கினி வல்லமை. அநேகரை கத்த தொடுவதற்காக நன்றி, அநேகரை கத்த தொடுவதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களுக்கு ஒரு முடிவை கொடுங்கப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பண போராட்டத்திற்கு ஒரு முடிவை கொடுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் இன்றைக்கு மாறுவதாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகளை எடுத்து போடுங்கப்பா. நிர்விசாரத்தின் ஆவி எடுத்து போடுங்க. பலவீனங்களை மாற்றுங்க. கேன்சர் கட்டிகள் எல்லாம் மாறட்டும். கிட்னி வியாதிகள் எல்லாம் மாறுவதாக. ஸ்பைனல் காலில் இருக்கிற பலவீனங்கள் இப்பொழுது மாறுவதாக. நடக்க முடியாத கால்கள் இப்பொழுது நடக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கண்களிலே நல்ல பார்வையை கொடுங்க. வாய் பேச முடியாத இருக்கிறதான பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவீராக. எலும்பு தேய்மானங்கள் மாறுவதாக. ரத்த கொதிப்புகள் மாறுவதாக. சர்க்கரை வியாதிகள் மாறுவதாக. ஆண்டவரே, எலும்புகளில் இருக்கிற இப்பொழுது பலவீனத்தை மாற்றும். கட்டிகள் எல்லாம் கரைந்து போகட்டும். கட்டிகள் எல்லாம் கரைந்து போகட்டும். இப்பொழுது கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ஜெப வேளையிலே அநேகரை கர்த்தர் தொடுகிறார். இப்பொழுது கட்டிகள் எல்லாம் மாறும்படியா கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இதுவரை பிசாசானவன் கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளை உடைத்து இப்பொழுது புதிய சுகத்தை உங்களுக்கு நேராக தேவனாகிய கர்த்தர் அனுப்புகிறார். ஆண்டவருடைய வல்லமை இறங்குவதாக. அக்கினி வல்லமை இறங்குவதாக. பலவீனங்கள் எல்லாம் மாறுவதாக. குடும்பத்தில் இருக்கிற பாடுகளை மாற்றும். ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஊழியர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. ஊழியத்தில் நிலைநிறுத்துங்க. சபை இல்லாத அநேக ஊழியர்களுக்கு சபையை கொடுங்க. நிலமில்லாத பிள்ளைகளுக்கு நிலத்தை கொடுங்க. ஆண்டவரே, ஊழியத்தின் வாசல் இன்றைக்கு திறக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். புதிய வழிகளை உருவாக்குகிற கர்த்தர் இன்றைக்கு நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அநேகர் உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆவியானவர் காண்பிக்கிறார், ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். உங்க பிள்ளைகளை குறித்து கலங்காதிருங்க. ஏற்ற நேரத்தில் நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு அதிசயத்தை செய்ய போகிறேன். உங்கள் குழந்தைகள் வளரும்படியா, உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியா என்னுடைய கரம் இறங்கி வந்திருக்கிறது. ஆண்டவரே, அற்புதத்தை செய்யுங்க. பிள்ளைகளை குறித்து, திருமணத்தை குறித்து, பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து, குழந்தையின் பாக்கியத்தை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, குடும்பத்தில் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து அற்புதத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கிருபை பாராட்டும். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. ஆறுதல் இன்றி தவிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆறுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்தங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை தொட்டு இருக்கிறார். உங்கள் குடும்பத்திலே தேவன் நீதி உள்ளவராய் இறங்கி வந்திருக்கிறார். அந்த தேவன் நீதி செய்வார். ஆமென். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென், ஆமென்.